ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட கட்டிங் ஒர்க் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான துணி, தேவையில்லாத துணி, நான் வந்து கட்டிங் போட்டுட்டு எல்லா கிளாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நமக்கு தேவையான துணியை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கிராஸ் பீஸ் தான் வந்து ஜாயின் பண்ணேன். கிராஸ் பீஸை நம்ம கிராஸில் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராஸ் பீஸில் வந்து தையல் போடுறதுக்கான ரீசன், நமக்கு தையல்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வேறு கிளாத்லலாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதே கிராஸ் பீஸ் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், தையல் கரெக்டாக வருதா அப்படின்னு கிராஸ் பீஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. கிராஸ் பீஸு கிராஸில் தான் வச்சு ஜாயின் பண்ணணும். நான் மொத்தமாக வந்து ஒரு 6 பீஸ் வந்து வர மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1 பை 1 அந்த 6 பீஸையும் ஜாயின் பண்ணிடலாம். நாலு பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இது 5வது பீஸு. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம எப்படி கட் பண்ணாலுமே ஒரு சிலருக்கு தைக்கும்போது மிஸ்டேக்ஸும் வந்துடுது. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நம்ம அளவு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட அளவு தான். அளவு ப்ளவுஸை வச்சு தான் போட்டிருக்குது. இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். தையல், எம்மிங் இது ரெண்டில் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து தையலே போட்டுடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிளாத் பத்தலைன்னா நீங்கள் கரை பீஸ் கூட மேலே வர மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் கரை வந்து உள்ளே வர மாதிரி தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பேக் பார்ட்டில் நம்ம வந்து தையல் போட்டுடலாம். மெயினாக இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வெளியே வந்து இருக்காது, ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக அதை மடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் இன்னொரு மடி மடித்து தையல் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ நம்ம டாட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸில் நம்ம கொக்கி பக்கம் எடுத்துக்கலாம் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டாட் வருது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக இதே போல் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விட்டுறோம். 1/4 இன்ச் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டாட் வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இது அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த கிளாத்தை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு எவ்வளோ தூரம் பிசிறு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கரெக்டாக வந்து இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து பிசிறு வர வரையும் ஒரு மார்க்கு, அதே போல் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் ஒரு மார்க். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு வேளை இது ஷேப்பாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். இப்போ இதை ரெண்டாக மடித்து நம்ம 2 கட் கொடுத்தோம் இல்லைங்களா, அது ரெண்டையும் ஒன்றா வச்சு ஷோல்டர் அப்படி சென்டராக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இதோட உயரம் வந்து இந்த டாட்டோட உயரம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த சைடில் நமக்கு இப்படி வந்தது அப்படின்னா மேல் பக்கம் மடித்தது வருது அப்படின்னா இப்போ நம்ம மடிக்கிறப்ப இந்த மடித்த பக்கம் இப்படி வந்து உள்ளே போகணும், அது மாதிரி தான் வைக்கணும். மடிச்சுட்டு அவ்வளோதான். அடுத்து செகண்ட் டாட் போட போகிறோம். செகண்ட் டாட்டுக்கு இந்த சைடில் ரெண்டாக மடிச்சுக்கிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் விட்டுட்டு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு இப்படி ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க.
கரெக்டாக இருக்குது. நான் வந்து தையல் போட்டுறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் இதே போல் வச்சுட்டு சரியாக இந்த பக்கம் என்ன அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். அடுத்தது நம்ம ப்ளவுஸோட 3rd டாட் மார்க் பண்ண போகிறோம். மேலே ஷோல்டருக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு உள் பக்கமாக தான் திருப்பியிருக்கேன். இந்த 3rd டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாட்டையும் இந்த 3rd டாட் மார்க் பண்ணதையும் ரெண்டையும் இப்படி ஒன்றா போட்டோம் அப்படின்னா இந்த 3rd டாட்டு இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் டாட் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இது வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது டாட்டுக்கும் 3வது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வச்சு பார்த்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். பண்ணினதுக்கப்புறமே நம்ம 3rd டாட் வந்து போட்டுக்கலாம். ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப சேம் அதே அளவு பர்ஃபெக்டாக நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணி தான் செய்யணும். இப்போ பாருங்கள், இது நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதே போல் நம்ம இந்த சைட்லேயும் இன்னொரு டாட்டையும் பிடிச்சிடலாம். கரெக்டாக இதே போல் வச்சுட்டு அளவு மார்க் பண்ணிவிட்டு 3rd டாட் போட்டாச்சு. இப்போ நம்ம சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கோம். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாத் அந்த இது வந்து பிரியாமல் இருக்கும், தையல் பிரியாமல் வரும். இதுக்கு அடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி ரெடி பண்ணணும். பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். இதை வந்து நம்ம 2 அப்படியே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக இதே போல் வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சரியான அளவில் நான் ஒரு தையல் வந்து போட்டுடுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதே போல் வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ மடிச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு சரியான அளவில் இன்னொரு தையல் வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. அதாவது இதில் வந்து ஒரு கிளாத் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு கிளாத் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ நமக்கு கிளாத்தும் 2 கொடுத்த மாதிரி இருக்கும், கீழே பாட்டம் கிட்டேயும் நல்ல பட்டையாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு 2வது இன்னொரு தையல் போட்டுறேன். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் இந்த பிசுறு இருக்கிற பக்கம் நீங்கள் வந்து மடிச்சு தைக்கணும். பிசுறு வராத பக்கம் தைக்கக்கூடாது, பிசுறு இருக்கிற பக்கம் நீங்கள் வந்து தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு 2வது ஒரு தையல். இப்போ இந்த பட்டியோட அளவு நம்ம வந்து அளவு வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது கரெக்டாக இருக்கா, இப்போ நம்ம மடித்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஏதாவது எச்சு மிச்சா கூட நமக்கு வந்து வரலாம். அதனால வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சரியாக இங்கே மேலே வருது, இந்த சைடும் நமக்கு இந்த இடத்துல வந்து வருது. இப்போ நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை, ஒரு வேளை வந்து கொஞ்சம் எச்சு மிச்சா இருந்தது அப்படின்னா நமக்கு அங்கே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதுக்காக தான். இப்போ இதில் இந்த சைடு ரைட் சைடு, இந்த சைடு லெஃப்ட் சைடு வைக்க வேண்டிய பக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண முன்பாகத்தை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டி எப்பயும் ஒரு 1/4 இன்ச்சு, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வெளியே தான் இருக்கணும்.
இப்போ ஒரு சைடு வந்து நம்ம தைச்சாச்சு. இன்னொரு சைடு அதே போல் தான் பட்டி ஒரு 2 பாயிண்ட் வெளியே தள்ளி வச்சுட்டு இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இப்போ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கொக்கி பீஸும் பீஸும் வச்சதுக்கப்புறம் ஒன்று தீமாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க சொல்கிறேன். இந்த இடத்துல டபுள் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ஓவர்லாக் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே நம்ம வந்து இது மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொக்கி பீஸ் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கொக்கி வந்து நான் மிஷின் ஊக்கு வந்து கட்டல, கையில் கட்டிக்கிறதா வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் இவங்க வயசானவங்க அப்படிங்கிறனால அவங்களால வந்து இழுத்து போட முடியறதில்ல. அதனால் நார்மலாக நீங்கள் கட்டுற மாதிரியே வந்து கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. மீதி இருந்த கிளாத்தில் நம்ம கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே நான் வந்து இதில் வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். நமக்கு இந்த லாஸ்லலாம் வரும்போது ஒரு நீடில் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வர அந்த துணி அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து இதெல்லாம் நம்மளால வந்து விரல் வச்சு மடிச்சு விட முடியாது. அதுக்காக தான் ஒரு நீடில் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மடிச்சு விட்டுட்டு தையலை வந்து போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே நம்ம இன்னொரு ஊசியோட தையலையும் நான் வந்து போட்டுடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வி பீஸ் வந்து வச்சுக்கலாம். கீழே மடித்து விட்டுட்டு அதே போல் இந்த சைடில் ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வி தான் போட போகிறோம். மேலே ஒரு கால் இன்ச்சு ஒரு 2 பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு, ஏன்னா கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறப்ப அது வந்து நமக்கு சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு வி, செகண்ட் டாட் வரப்போ செகண்ட் வி போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி கிடையாது, ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக அந்த வி வந்து போடணும். ரொம்ப அதிகமான கேப்பும் விடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் விடக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அந்த வி வர இடத்துல. அப்போ தான் நமக்கு அது வந்து கழண்டு வராமல் நல்லா க்ரிப்பாக இருக்கும். தையல் வந்து உடையிறதுக்கு காரணம் அந்த வி போடுற இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அப்படியே தையல் விட்டு போயிடுது, பிரிஞ்சு போயிடுது அப்படின்லாம் கஸ்டமர் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நூலோட குவாலிட்டி வந்து நமக்கு வந்து சரியில்லாமல் இருக்கும். இப்போ வர நூலுங்களோட குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணியே பேக் அந்த வி பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒன்றா இணைச்சிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ண அளவில் தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம அது இந்த பக்கம் போகிற மாதிரி தான் விடணும், அந்த சைடில் விடக்கூடாது. கழுத்து பக்கம் வந்து விடக்கூடாது, அந்த கை சைடு தான் வந்து துணி வந்து அதிகமாக இருந்தால் விட்டுறணும். இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அலோ ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வி பீஸ்னால் வி பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டர் வந்து இருக்கா, இந்த வி முடிகிற இடமும் இந்த வி முடிகிற இடமும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி கொக்கி பக்கம் அப்படின்னா கொக்கி பக்கத்தையும் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம முன்பாகம் வந்து குடஞ்சி வெட்டியிருக்கோம் அதுக்காக. இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து இந்த சைடில் தான் நம்ம வந்து பிடிச்சி திக்கணும். அப்படி பிடிச்சி திக்கிறப்ப நமக்கு அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை மட்டும் இது போல் கட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமேல் நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அதே இடம் தான், ஆனால் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் கீழே இறக்கி தான் நான் தையல் போட்டிருக்கேன். அப்போ இது போல் தைக்கிறப்ப நமக்கு வந்து உள்ளார துணியோட ஏற்ற இறக்கம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியாது. இன்னொரு தடவை நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இன்னுமே ஒரு பாயிண்ட் அளவில் மட்டும் கொஞ்சம் இது வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த பேக் பார்ட்டு, சாரி ஃப்ரண்ட் பார்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக திரும்பவும் நான் இன்னொரு தையலை போட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்தில் அந்த கழுத்து பீஸோட ஏற்ற இறக்கம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எதுவுமே வந்து வராது. அதுக்காக தான். அடுத்து நம்ம கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு காலிஞ்ச் அளவு தான் நான் வந்து விட்டுருக்கேன். அதனால் வந்து காலிஞ்ச் அளவுலேயே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறனால நமக்கு முன்பாகம் வந்து அந்த அளவுக்கு எதுவும் லூஸ்லாம் கொடுக்காது. இதுவே நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறீங்க அப்படின்னா முன்பாகம் கண்டிப்பாக உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அதனால் கிளாத்தை வந்து இழுக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லூஸ் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அது இழுக்கிறதுனாலையும் கூட நமக்கு வந்து திரும்பவும் கழுத்து வந்து அகண்டு போயிடும். அந்த ஃப்ரண்ட் நெக்கு இறக்கமாக வந்துடும், ஷோல்டர் வந்து சரியாக உட்காராமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுமே வந்து வரும். அவ்வளோதான். அடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் அந்த வளைவு வர இடத்துல மட்டும். ஏன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் படிமானமாக வரும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான். அடுத்து நம்ம இதை மடித்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து போட்டுடலாம். நிறைய பேத்துக்கு கழுத்து வந்து அழகாக தைக்கவே வந்து வரமாட்டேங்குது. நான் சொல்கிறேன் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்படி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கழுத்து வந்து அழகாக படிமானமாக வந்து வரும். ஃபஸ்ட்டு மேலே நம்ம ஒரு ஊசியோட தையல் வந்து மடித்து விட்டுட்டு போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் நமக்கு எவ்வளோ துணி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக துணி இருக்குது அப்படின்னா நம்ம இதை மடிக்கும்போது நமக்கு அந்த துணி வந்து வெளியே தெரியும். இல்லை நம்ம மடித்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக போயிடும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே தைச்சிடலாம். ஒரு சிலர் ரொம்ப குட்டி துணியாக இருந்தாலும் மடித்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கிளாத் பெருசாக இருந்தால் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம இது மேலே ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டுடலாம். பாருங்கள், அப்படியே கரெக்டாக அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இது போல் தைக்கிறப்ப நமக்கு அடி துணியும் மேலே வராது, மேல் துணியும் அடியில் வந்து ஃபோல்டிங் ஆகி போகாமல் கரெக்டான அளவில் இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது அது கூட இன்னொரு தையல் போட்டு விட்டாங்க.
இப்போ நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. இப்போ இதோட மேல் பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி பேக் சைடுமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது நம்ம கைப்பகுதியை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த பேக் பார்ட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டும் வந்து இது போல் நம்ம வைக்கிறப்ப சரியாக நமக்கு வருதா, இல்லை இந்த துணியில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறத. அதுக்கடுத்தது இந்த ஸ்லீவ்லேயுமே நம்ம வந்து இது மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு இந்த இடம் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் சரியாக இருக்கா, இல்லை இதில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறது. ஒரு சைட் பார்த்தா போதாது, 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குடஞ்ச பாகம் முன்னாடி வர மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எப்பயுமே ப்ளவுஸ் இந்த கை வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறது. சட்டையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது போல தான் வந்து தைப்பாங்க. அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கொடுத்துட்டு வந்துட்டு இப்படி பேக் சைடில் திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்கிற ப்ளவுஸை நமக்கு நல்லா நீட்டாக எடுத்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தையல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து அந்த பிசுரெல்லாம் விடாமல் ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது பார்த்தா ப்ளவுஸை நமக்கு நீட்டாக அதெல்லாம் தான் வந்து காட்டும். இப்போ அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறமேலே இதை ஒரு தடவை நீங்கள் இதே போல் ஷோல்டர் கரெக்டாக வச்சு, ஸ்லீவ் கரெக்டாக வச்சு, மேலேருந்து இப்படி கீழே வரையும் கரெக்டாக வச்சுட்டு சரியாக இருக்கா, இல்லை இதில் எங்கேயாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து இன்னொரு ஸ்டிச்சஸையும் வந்து கையோட போட்டு விட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் தான். கட்டிங்கை கரெக்டாக போட்டாலே நமக்கு ஸ்டிச்சிங் வந்து சரியாக வந்துடும். இந்த ஸ்டிச்சிங்லேயும் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத செக் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாவே ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கும், அதை வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. இதே போல் நம்ம வந்து கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே மிஸ்டேக்கே வராது. கஸ்டமரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து எப்படி தைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். எப்பயுமே ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்படி வந்து அவங்களோட ரிலேஷன், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அப்படியே ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அதே போல் இந்த சைடையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக பக்காவாக வந்து வந்திருக்கு. இப்போ இதையும் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். பட்டிக்கும் ஸ்லீவ்க்கும் ஓவர்லாக் போட்டுட்டு சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அப்படியே கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து முக்கால்வாசி ஒர்க்கு முடிச்சாச்சு. இன்னொரு 10% தான். அந்த 10% பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைட் ஜாயின் பண்ணுற வேலை தான். இப்போ நான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இப்போ நம்ம திரும்பவும் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வரையும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட அளவை நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரோட அளவையும் நான் இது போல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். இது நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு. இது வந்து மார்பு சுற்றளவு. சரிங்களா, ஆம்கோல் சுற்றளவு, மார்பு சுற்றளவு ரெண்டும் ஒன்று போல் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே இந்த இடத்துல இருந்து இந்த விபீஸ் வரையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேலு தையல் போட்டுடலாம். இப்போ இது வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கு அந்த ஆம்கோல் சுற்றளவு, மார்பு சுற்றளவு ரெண்டும் ஒன்று போல் வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்து வரணும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதே போல் அந்த சைடையும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் இதை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு 50% வந்து உங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். மீதி 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் தைக்கிறது, நம்ம வந்து நீட்டாக கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்கறது, ஃபினிஷிங்காக இருக்கிறது, இது எல்லாமே வந்து மீதி இதில் வந்து சேரும் நமக்கு. அதே போல் ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இங்கேருந்து இது வரையும் பாருங்கள் எவ்வளோ லக்கு கரெக்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் கீழ் போர்ஷனையும் மார்க் பண்ணிடுறேன். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் முடிக்கிறப்பையும் நல்லா கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கேருந்து தையல் வந்து பிரிஞ்சுட்டு வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இந்த கொக்கி பக்கத்துலேருந்து வி பக்கம் வரையும் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம டாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேக்கில் நம்ம டாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த சைடு தையல் அதை வந்து இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேக்கில் டாட் போடுறதுக்காக தான். இப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த பாதி சென்டரை வந்து பிரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுடலாம். அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு சைடு வந்து நம்ம கட் பண்ணி ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை தேவைப்படுறவங்க இருக்காது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.